26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சார், கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். துலாம் ராசி அன்பர்கள் நிறைய பேரை பகைச்சிருப்பாங்க. இந்த கடந்த ஒரு வருஷ காலமாக பார்த்தீங்கன்னா, பார்க்குறவங்க கூடலாம் சண்டை. நிறைய பேர் டிஸ்டன்ட் ஆகி போயிருப்பாங்க. தன்னை சுற்றி இருக்கக்கூடிய ஆட்களை பற்றி, தன்னுடைய ரிலேஷன்ஸை பற்றி, தன்னுடைய ரிலேஷன்ஷிப்பை பற்றி எல்லாத்த பற்றியுமே ரொம்ப இன்செக்யூர்டாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த சனி பயிற்சி ஆனதுக்கப்புறமே வந்துடும். நம்மளை காப்பாற்றுறா யார், நம்ம வாழ்க்கைக்கு ஒல வைக்கிறாங்க அப்படிங்கிறத துலாம் ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு சனி வக்ர பயிற்சியாக இந்த வக்ர பயிற்சி அமையுது. இப்போ 3ஆம் அதிபதி குரு ரொம்பவே வீக்காக இருந்தால் எந்த பிரச்சனைனாலும் அந்த பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கும், இவங்க ஒரு பக்கம் வேறு வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ தான் பிரச்சனைகள் எல்லாம் சார்ட் அவுட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதில் ஒன்று மேரேஜ் ப்ராப்ளம்ஸும், அவங்களுக்காக கடன், வீட்டில் கடன், அக்காவுக்கு கல்யாணம் பண்ண கடன், தங்கச்சிக்கு கடன், மனைவி வீட்டில் கடன், இல்லை மனைவி இருந்தால் கணவன் வீட்டுக்கு கடன் வாங்கி கொடுக்குறது, கடன் அடைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஆண் குழந்தை இருக்குது, எனக்கு ஒரு மகாலட்சுமி பிறக்கணும், அல்லது பெண் குழந்தை தான் எனக்கு பிறக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்ததுன்னா, துலாம் ராசி அன்பர்கள் இந்த சனி வக்ர பயிற்சிக்கு அப்புறம் எதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். எதிரின்னு ஒருத்தங்களை நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க இல்லையா? ஸோ அவங்க நம்மளுடைய எதிரி இல்லை. துலாம் ராசி அன்பர்கள் இந்த சனி வக்ர பயிற்சிக்கு அப்புறம் வெள்ளை மொச்சைன்னு ஒரு தானியம் இருக்குது. மொச்சை பயிரில் வெள்ளையாக ஒன்று இருக்கும். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளம்மனை துலாம் ராசி அன்பர்கள் கண்டிப்பாக போயிட்டு பார்த்துட்டு வரணும். அங்கே சக்கரத்தாழ்வார் இருக்கிறார். நீங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் போனாலும் நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது உங்களோட ஹீரோ யாருன்னா சக்கரத்தாழ்வார் தான். அவருக்கு ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். சனி வக்ர பயிற்சி துலாம் ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது, என்ன செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக வேத ஜோதிடர் முத்துக்குமாரி மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம் காவ்யா. சனி வக்ர பயிற்சி துலாம் ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது? துலாம் ராசி அன்பர்கள் நிறைய பேரை பகைச்சிருப்பாங்க. இந்த கடந்த ஒரு வருஷ காலமாக பார்த்தீங்கன்னா, பார்க்குறவங்க கூடலாம் சண்டை. நிறைய பேர் டிஸ்டன்ட் ஆகி போயிருப்பாங்க. அதே மாதிரி கொஞ்சம் கடன் அதிகமாக இருக்கும். ஏதாவது கோர்ட் கேசஸ் அப்படிலாம் இருந்தது அப்படின்னா, அந்த கேஸ் இவங்களுக்கு சாதகம் இல்லாமல் ரொம்ப ட்ராக் ஆகிட்டே போகிறத பார்ப்பாங்க. கூடவே ரொம்ப அசோசியேட்டடாக இருக்கிறவங்க கூட நமக்கு எதிராக ஏதாவது ஒரு சதித்திட்டம் தீட்டிட்டு இருக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும். குறிப்பாக துலாம் ராசிக்காரங்க ரொம்ப 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 இன்செக்யூர்டாக இருப்பாங்க. தன்னை சுற்றி இருக்கக்கூடிய ஆட்களை பற்றி, தன்னுடைய ரிலேஷன்ஸை பற்றி, தன்னுடைய ரிலேஷன்ஷிப்பை பற்றி எல்லாத்த பற்றியுமே ரொம்ப இன்செக்யூர்டாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த சனி பயிற்சி ஆனதுக்கப்புறமே வந்துடும். சனி வக்ரத்துக்கு அப்புறம் இந்த விஷயங்கிறது மாறப்போது. யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, யார் நம்ம வாழ்க்கைக்கு நம்மளை காப்பாற்றுறா, யார் நம்ம வாழ்க்கைக்கு ஒல வைக்கிறாங்க அப்படிங்கிறத துலாம் ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு சனி வக்ர பயிற்சியாக இந்த வக்ர பயிற்சி அமையுது. இது வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? யார் நல்லவங்க, யார் கெட்டவங்கன்னு அட்லீஸ்ட் நமக்கு ஃபில்டர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அந்த ஒரு டெண்டன்சி அப்படிங்கிறது துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சிக்கு அப்புறம் கண்டிப்பாக நடக்கும். கடன் வாங்குறது குறையும். ஸோ கடனை கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்க ஆரம்பிப்பாங்க. கேசஸ்லாம் இவங்களுக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாக நடக்க ஆரம்பிக்கும். 6ஆம் இடத்துல சனி வக்ரமாகி குருவுடைய பார்வையிலையும் இருக்கிறதுனால எதில் இவங்க புதுசாக தொடங்குறாங்க அப்படின்னாலுமே அது ஜெயிக்கிறதுக்கான பிராப்தம் கண்டிப்பாக இருக்கு. இந்த துலாம் ராசிக்காரங்களினுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள், மேற்படிப்பு இது சார்ந்த விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கும் மேம்? கல்வியில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் சரியாகும். ஒரு ஸ்கூல்லேயே ஒரு ட்ராப் அவுட் ஆன பையங்க கூட அடுத்து திரும்ப ஏதாவது கரஸ்பாண்டன்ஸ்லையாவது வெளியில் போட்டு கிளியர் பண்ணணும்னு பார்ப்பாங்க. 12th 10thலலாம் ஏதாவது 1-2 சப்ஜெக்ட்ஸில் போயிடுச்சுன்னா அதை திரும்பி எழுதி கிளியர் பண்ணுறது. காலேஜில் அரியர்ஸ் நிறைய வச்சுருக்கிறவங்கலாம் ஒரே ஸ்டெச்சில் நான் அரியரை கிளியர் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகள் எல்லாமே கண்டிப்பாக இருக்குது. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கக்கூடிய பசங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா 6ஆம் இடத்துக்கு குரு பார்வையும் இருக்குது. தன் வீட்டை குரு தானே பார்க்குறாரு அப்படின்னாலும் அங்கே சனியும் உட்கார்ந்துருக்கிறாரு. ஸோ அதனால் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது நீங்கள் படிக்கிறதுலே வரும். அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகிறது, இல்லை எக்ஸாம் சமயத்தில் ஏதாவது கை கால் ஃப்ராக்சர் ஆகுறதெல்லாம் யாருக்கு நடக்கும்னா இந்த 6ல் சனி குரு இருக்கிறதுனால. படிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் உடம்பையும் நீங்கள் கேர்டேக் பண்ணி பார்த்துக்கணும். அதை தான் நான் குறிப்பாக சொல்ல வரேன். கண்டிப்பாக உங்களுக்கு இது நடந்துருங்க அப்படிலாம் நான் சொல்லலை. இதுக்கான அமைப்புகள்லாம் நிறையா இருக்குது. ஸோ அப்போ கவனமாக உங்களை பார்த்துக்கோங்க. எக்ஸாம் வருதா, எக்ஸாம் எழுத முடியாத சூழ்நிலை அப்படிங்கிறத இந்த சனி கொண்டு கொடுப்பாரு. ஸோ எல்லாத்துலேயுமே கவனமாக இருந்துக்கிறது நல்லது. 10 இயர்ஸ்க்கு மேலே நான் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்கேன், கிடைக்கல அப்படின்னா ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. ஏன்னா கோச்சாரத்தில் நம்ம அதெல்லாம் சொல்ல முடியாது. ஜாதகத்தையும் பாருங்கள். அதில் கவர்மெண்ட் வேலைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாத போது இனி ட்ரை பண்ணாமல் ஒரு ப்ரைவேட் செக்டருக்கு போகிறது புத்திசாலித்தனமான ஒரு மூவாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரங்களுடைய காதல் கல்யாண வாழ்க்கைலாம் எப்படி மேம்? திருமண வாழ்க்கை இப்போ தான் திருமண வாழ்க்கை மாதிரியே துலாம் ராசி நண்பர்களுக்கு போக ஆரம்பிக்கும். 7ஆம் அதிபதி செவ்வாயும் நல்லா இருக்கிறாரு.
குரு ரொம்ப வலுவா இருக்கிறாரு இல்லையா? ஸோ குரு அப்படிங்கிறவர் வந்து ரொம்ப முக்கியமான கிரகம். துலாமுக்கு என்ன காரணம்னா 3ஆம் அதிபதியே குரு தான். 3ங்கிறது முயற்சி ஸ்தானம். சின்ன மெனக்கெடலா இருக்கட்டும், பெரிய மெனக்கெடலா இருக்கட்டும், அதுக்கு 3ஆம் இடம் வலுவா இருக்கணும். ஸோ 3ஆம் அதிபதி குரு ரொம்பவே வீக்கா இருந்தா, எந்த பிரச்சனைனாலும் அந்த பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கும். இவங்க ஒரு பக்கம் வேற வேலைய பார்த்துட்டு இருப்பாங்க. இப்பதான் பிரச்சனைகள் எல்லாம் சார்ட் அவுட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுல ஒண்ணு மேரேஜ் ப்ராப்ளம்ஸும். ஸோ அதெல்லாம் சரி செய்றதுனால திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது அந்த பந்தம் நீடிச்சு நிலைக்கும். பார்ட்னருடைய அருமை புரியும் துலாமுக்கு. ஸோ நம்ம பார்ட்னர் நமக்காக இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காங்க. நமக்கு அட் த எண்ட் வரைக்கும் இவங்க தான் வருவாங்க. அப்படின்னு துலாம் ராசி அன்பர்கள் அவங்கள புரிஞ்சுக்கிறதும், அவங்க இவங்கள புரிஞ்சுக்கும். நம்ம ஹஸ்பண்ட் இல்ல நம்ம ஒய்ஃப் இவங்க நமக்கு என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கன்னா, பார்ட்னர் சைட்ல இருந்துமே துலாமுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சு, நிம்மதியா இருப்பாங்க மேரேஜ் லைஃப்ல. திருமணம் ஆகாத துலாம் ராசி அன்பர்களுக்கும் திருமணம் ஆகக்கூடிய பிராப்தம்ங்கிறது கண்டிப்பா இருக்கு. துலாம் ராசிக்காரங்களினுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்துல எப்படி இருக்கும்? அஃப்கோர்ஸ் எஸ். நம்ம சொன்ன மாதிரி கடனை படிப்படியா அடைக்க ஆரம்பிச்சுருவாங்க. அட்லீஸ்ட் வந்து வட்டிய குறைக்கலாம். இல்ல 1, 2 இஎம்ஐஸ வந்து சேர்த்து முன்னாடியே கட்டுறது. பிரின்சிபலே நெறைய பேருக்கு வந்து கட்டக்கூடிய ஒரு யோகம்ங்கிறது கிடைக்கும். ஏதாவது ப்ராப்பர்ட்டி வித்து கூட நம்ம கடன் அடைச்சிடலாம். நம்ம சம்பாதிச்சுக்கலாம், நல்லா இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுங்கிறதுக்கு வந்துருவாங்க. நெறைய பேர் வந்து கடன் வாங்கி சொத்தும் வாங்குவாங்க. ஸோ இந்த 2 வேறுபாடான ஒரு பலன்களுமே துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்கும். துலாம் ராசி அன்பர்கள் நெறைய கடன் அடைக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ வட்டிங்கிறது அதிகமா போயிட்டுருக்குது. ஒரு 2, 3 இஎம்ஐஸ சேர்த்து கட்டுறது. நெறைய பேர் பிரின்சிபலே திருப்பி குடுக்குறதுக்கான ஒரு பிராப்தங்கள்லாம் கிடைக்கும். ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டிய வித்து கூட கடன குறைச்சிருவோமே! கடன் இல்லாம கொஞ்சம் நிம்மதியா இருப்போமே! கடன்ங்கிறது ரொம்ப மோசமானதா இருக்கு. ரொம்ப காலமா துலாம எது ப்ரெஷரைஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா, கடன்ங்கிறது. அவங்களுக்காக கடன், வீட்ல கடன், அக்காக்கு கல்யாணம் பண்ண கடன், தங்கச்சிக்கு கடன், மனைவி வீட்ல கடன், இல்ல மனைவியா இருந்தா கணவன் வீட்டுக்கு கடன் வாங்கி குடுக்குறது, கடன் அடைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இப்ப இதுலருந்து கொஞ்சம் வெளில வருவோம். நமக்கான லைஃப்ப நம்ம லீட் பண்ணுவோம். கடன் அடைச்சா தான் அடுத்து வேற இன்வெஸ்ட் பண்ண முடியுங்கிற ஒரு தெளிவு துலாம் ராசி அன்பர்களுக்கு வந்திருக்கும். பொருளாதார முன்னேற்றம்ங்கிறது கண்டிப்பா இருக்கு. ஒரு ப்ரமோஷன் எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னா, ப்ரமோஷன் கிடைக்கிறது அல்லது பெட்டர் சேலரில ஒரு வேலை கிடைக்கிறது. செகண்ட் இன்கம்க்கு ஏதாவது ஒரு வழிமுறைகள் அப்படிங்கிறத துலாம் ராசி அன்பர்கள் கண்டிப்பா தேட ஆரம்பிச்சுருவாங்க. இந்த காலகட்டத்துல துலாம் ராசிக்காரங்களுடைய குழந்தை பிராப்தம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்? கண்டிப்பா குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்கு. 5ஆம் அதிபதி தான் இப்போ குருவுடைய பார்வையே வாங்கியிருக்கிறாரு. பெண் குழந்தை யோகம் நெறைய துலாம் ராசி அன்பர்களுக்கு நிச்சயமா இருக்கு. ஆண் குழந்தை இருக்குது. எனக்கு வந்து ஒரு மகாலட்சுமி பிறக்கணும் அல்லது பெண் குழந்தை தான் எனக்கு பிறக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்ததுன்னா, கண்டிப்பா பெண் குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு யோகம் துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்குது. அந்த டெலிவரியுமே நல்ல ஒரு ஈஸியா நடக்கும். ஸோ ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் ஒவ்வொரு ஸ்கேனுக்குமே இவங்க பயப்பட வேண்டாம். நல்லபடியா குழந்தையோட குரோத் நல்லா இருக்கிறது, நல்ல வெயிட்ல குழந்தை பிறக்கிறது, அம்மாவுடைய ஹெல்த்தும் குழந்தையோட ஹெல்த்தும் நல்லா இருக்கிறது, சேஃபா இருப்பாங்க ரொம்ப. ஏன்னா குரு பார்வையில 5ஆம் அதிபதி இருக்கிறார்ல, அந்த மதரும் சில்ட்ரனும் ரொம்ப சேஃபா இருப்பாங்க. நல்ல நேரத்துல குழந்தை பிறக்கிறது, அதிர்ஷ்டமான ஒரு குழந்தையா அது வந்து வளர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பா சனி வக்ர பயிற்சிக்கு அப்புறம் நடக்கும். துலாம் ராசி சனி வக்ர பயிற்சி காலகட்டத்துல கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள்னா அது என்னென்ன? துலாம் ராசி அன்பர்கள் இந்த சனி வக்ர பெயர்ச்சிக்கு அப்புறம் எதுல வந்து ரொம்ப கவனமா இருக்கணும்? எதிரின்னு ஒருத்தங்கள வந்து நீங்க நெனச்சிட்டு இருப்பீங்க இல்லையா? ஸோ அவங்க நம்மளுடைய எதிரி இல்ல. எதிரிகள் எல்லாம் நம்ம பக்கத்திலேயே வச்சுட்டு இருந்திருக்கோம். எதிர்ல இல்லாததுனால, பக்கத்துல இருக்கிறதுனால அவங்க எதிரிங்கிறதே நமக்கு தெரியல. அப்படிங்கிறத இப்போ துலாம் ராசி அன்பர்கள் வந்து உணர ஆரம்பிப்பாங்க. ஸோ கூட இருந்தே குழி பறிக்கக்கூடிய ஒரு நபர் நீங்க வந்து அவங்கள ஐடென்டிஃபை பண்ணிருவீங்க. சனி வக்ரத்துக்கு அப்புறம் கண்டிப்பா லைம் லைன் போட்டு காமிச்சுருவாரு. இவங்கலாம் உன் ஃப்ரெண்ட்ஸ், இவங்கலாம் எனிமீஸ். முட்டாளே புரிஞ்சுக்கோ. இவங்கள தான் நீ நம்பிட்டு இருக்கிற. புரியாத மாரி இருக்காத. கொஞ்சம் நகன்று. அவங்க கிட்ட இருந்து விலகிரு. முக்கியமான விஷயங்கள ஷேர் பண்ணாத. கொடுத்துக்கிட்டே இருக்காத. ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்கன்னு பணம் கொடுத்துக்கிட்டே இருக்காத. உனக்கு திருப்பி வருதான்னு பாரு. ஏன்னா நெறைய துலாம் ராசி அன்பர்கள வந்து ஃப்ரெண்ட்ஸ் சுயநலமா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுலருந்தெல்லாம் துலாம் விலகக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது சனி வக்ரத்துக்கு அப்புறம் வருது. இதுல தான் துலாம் ராசி அன்பர்கள் கவனமாவும் இருந்துக்கணும். துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டத்திற்கான வாழ்வியல் மற்றும் ஆன்மீக பரிகாரம்னா அது என்னது? துலாம் ராசி அன்பர்கள் இந்த சனி வக்ர பயிற்சிக்கு அப்புறம் வெள்ளை மொச்சைன்னு ஒரு தானியம் இருக்கு. மொச்சை பயிர்ல வெள்ளையா ஒண்ணு இருக்குங்க. அத வந்து அதிகமா ஃபுட் இன்டேக் பண்ணிக்கணும். அது சுக்கிரனுடைய தானியம். அது அதிகமா கொஞ்சம் டயட்ல எடுத்துக்கிறது நல்லது. அதிகமானா டெய்லி எடுத்துக்காதீங்க. வீக்லி ட்வைஸ் ஆவது எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, அது கொஞ்சம் நல்ல ஒரு பலன்கள பெற்றுத்தரும். திருமண வயதுல யாராவது இருக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு அலைன்னு சொல்றது, இல்ல யாராவது கஷ்டப்படுறவங்க திருமணம் பண்றாங்கன்னா, அந்த திருமணத்துக்கு உங்களால முடிஞ்ச உதவிய பண்றது. ஃபினான்ஷியலாவோ இல்ல மாரலாவோ பண்றது. கல்யாண வீடுன்னு ஒண்ணு வந்ததுன்னா, அங்க நிக்காம வேலை செஞ்சீங்க அப்படின்னா, இந்த சனி வக்ர பயிற்சி உங்களுக்கு நல்ல ஒரு விஷயத்த பண்ணும். பிளட் டொனேட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு பிளட் டொனேட் பண்றதுங்கிறது ரொம்ப நல்லது. இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரங்க தவறாம போக வேண்டிய ஒரு கோயில் அப்படின்னா அது எந்த கோயில்? ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளம்மன துலாம் ராசி அன்பர்கள் கண்டிப்பா போயிட்டு பார்த்துட்டு வரணும். அங்க சக்கரத்தாழ்வார் இருக்கிறாரு. நீங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் போனாலும், நீங்க மெயினா பார்க்க வேண்டியது உங்களோட ஹீரோ யாருன்னா சக்கரத்தாழ்வார் தான். அவருக்கு வெள்ளை நிறத்துல வாசமா இருக்கக்கூடிய ஒரு மலர், மல்லிகையோ, பிச்சி பூவோ, முல்லையோ ஏதோ ஒரு பூவ வாங்கி சாத்திட்டு உங்க பேர்ல அர்ச்சனை வச்சுக்கோங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வார நீங்க போய் தரிசனம் பண்ணிட்டு வரும்போது, நெறைய நல்ல மாற்றங்கள் இந்த சனி வக்ர பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு ஏற்படும். துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்கு? எதுல கவனமா இருக்கணும்? என்ன செய்யலாம், செய்யக்கூடாது
செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை எங்களோடும் எங்க நேயர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி மேம். நன்றி காவியா. அவர் கொடியோனே முருகா நீயும் வர வேணும், எம்மை தேடி வர வேணும், முருகா வரம் தர வேணும். அவர் கொடியோனே முருகா நீயும் வர வேணும், எம்மை தேடி வர வேணும், முருகா வரம் தர வேணும். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம்.